பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பிய சபைக்கு அழகாய் எழுதுகிறார். அதாவது சிறைச்சாலையிலிருந்து 4 நிருபங்களை பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார். என்னெல்லாம் நிருபம் சொல்லுங்க பார்க்கலாம்? எபேசியர், கொலோசையர், பிலிப்பியர், பிலேமோன். இந்த 4 நிருபங்களையும் பவுல் அப்போஸ்தலன் ரோம சிறைச்சாலையில் இருந்து அந்த 4 நிருபங்களையும் அவர் எழுதுகிறார். அதில் ஒரு நிருபந்தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். பிலிப்பு சபைக்கு அவர் எழுதும்போது அந்த வசனத்திலேருந்தே அடிக்கடி அவர் அடுக்கி கொண்டு போகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு. சிறைச்சாலையில் அவர் கஷ்டப்படுகிறாரு, நெருக்கப்படுகிறார், ஒடுக்கப்படுகிறார். அந்த சூழ்நிலையிலும் அவரும் சந்தோஷமாக இருக்கிறார். சபைக்கும், பிலிப்பு சபைக்கும் அவர் எழுதும்போது சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் நோட் பண்ணுறார் பாருங்க. இந்த பிலிப்பிய நிருபத்தை அவர் எழுதுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவர் ரோம சபையில் கஷ்டப்படும் போது இவருடைய பண செலவுக்காக இந்த பிலிப்பு சபை பணத்தை சேகரித்து எப்பாப்ராதீத்து கிட்ட கொடுத்து விடுறாங்க. அதாவது அந்த காலங்கள் இந்த மாதிரியெல்லாம் மணி டிரான்ஸ்ஃபர் அதெல்லாம் கிடையாது. காசு என்ன செய்வாங்கன்னா கலெக்ட் பண்ணி ஒரு ஆள்கிட்ட கொடுப்பாங்க. அவர் கையிலேயே தான். வழியில் கொள்ளைக்காரங்க உண்டு, வழி பிரயாணம், கப்பல் பிரயாணம் வரும், நடந்து பிரயாணம் வரும், மிருகங்களில் பிரயாணம் பண்ணணும், கஷ்டம். வழியில் கொள்ளைக்காரர்கள் உண்டு, உயிருக்கு ஆபத்து. அந்த சூழ்நிலையிலையும் அந்த எப்பாப்ராதீத்து பவுல் அந்த பிலிப்பு சபை மக்கள் கொடுத்த, பவுலுக்கு சிறைச்சாலையில் அவருடைய தேவைகளுக்காக கொடுத்த அந்த காசை எப்பாப்ராதீத்து பத்திரமா அந்த காசை வாங்கி கொண்டு அப்படியே பவுல் அப்போஸ்தலர்கிட்ட கொடுத்துட்டு, அவர் நடந்து போன பிரயாணத்தினால பவுல் அப்போஸ்தலர் கொடுத்த கொஞ்ச நாட்களில் அவர் பலவீனப்பட்டுட்டார். ரிட்டர்ன் வர அவருக்கு முடியாமல் இருந்ததுனால கொஞ்சம் கால தாமதமானது. அந்த நாட்களில் தான் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் நிருபத்தை எழுதுகிறார். எழுதி எப்பாப்ராதீத்து கொஞ்சம் பலன் ஆனதும் அவன் கையில் கொடுத்து இந்த பிலிப்பியர் சபைக்கு இந்த பிலிப்பியர் நிருபத்தை கொடுத்து விடுறார். சரியா? இந்த பிலிப்பிய சபையை நிறுவனது யார் அப்படின்னா பவுல் அப்போஸ்தலர் 2வது மிஷனரி பயணத்தில் அவர் போகும்போது தன்னோடு கூட தீமோத்தேயுவையும் லூக்காவையும் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது தான், அதாவது இந்த பிலிப்பு பட்டணம் அது என்ன அப்படின்னா மகா அலெக்சாண்டர் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மகா கிரேட். அவருடைய அப்பா தான் இந்த பிலிப்பு பட்டணத்தை ஸ்தாபித்தவர். அப்படி இருக்கும்போது அந்த பிலிப்பு பட்டணத்தில் ஒரு சின்ன கூட்டம் யூதர்கள் வாழ்ந்து வந்தாங்க. இதை 2வது மிஷனரி பயணத்தில் பவுல் அப்போஸ்தலர் அந்த பிலிப்பி பட்டணத்துக்கு போகும்போது ஒரு சின்ன கூட்டம் யூதர்கள் அங்கே இருக்கிறதை இவர் பார்க்குறார். பார்த்ததும் இந்த மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி இவங்க மத்தியில் ஒரு சபையை ஸ்தாபித்தா என்ன அப்படின்னு ஒரு ஆத்தும பாரம் பவுல் அப்போஸ்தலருக்கு வருகிறது. அப்படி இருக்கும்போது தான் அந்த மக்களுக்கு கூட, அந்த சின்ன கூட்ட யூதர் மக்கள் கூட இவர் கூடி ஆராதிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு சபையை ஸ்தாபிக்கிறார். அதுதான் பிலிப்பியர் எழுதின அந்த பிலிப்பு சபை. அந்த பிலிப்பி சபைக்கு தான் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். நல்லா கவனிச்சிடுங்க. இந்த பிலிப்பியர் நிருபத்தை அவர் எழுதும்போது சிறைச்சாலையில் அவர் அடிக்கப்படுகிறார், அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இருந்தும் பிலிப்பியர் சபைக்கு எழுதும்போது அவர் எழுதுறாரு, நான் கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் எனக்கு பண உதவி செய்தீங்க, அதுக்கு நன்றின்னு சொல்லும்படியாகவும், நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ளால பலமாக இருக்கணும், கர்த்தருக்குள்ளால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இந்த 2 பாயிண்டையும் பிலிப்பியர் சபைக்கு அவர் நோட் பண்ணுகிறதற்காக பிலிப்பியர் நிருபத்தை அவர் எழுதுகிறார். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே வார்த்தையை தான் பவுல் அப்போஸ்தலர் இன்னைக்கு நம்மளை பார்த்தும் சொல்றார். உங்களுக்கு நெருக்கங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். பவுல் அப்போஸ்தலருக்கு ஒரு விதமான நெருக்கம், அவர் சிறை அனுபவம். கடந்த நாட்கள் நம்ம தியானிச்சோம். அவர் கப்பல் சேதத்துக்குள்ளால இருந்தார், மிலாரினால் அடிபட்டார், அவ்வளோ நொறுக்கப்பட்ட தேவ மனுஷன். அதன் மத்தியிலும் அவர் சந்தோஷமா இருந்தானா அதுக்கு ரகசியத்தை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். நமக்கும் பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. அதன் மத்தியிலும் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு பவுல் அப்போஸ்தலர் விரும்புகிறார். அதனால தான் பிலிப்பியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள்,
என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்றாரு. நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா? அடுத்தவங்கள்ட்ட நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம சந்தோஷமா இருந்தா தானே அடுத்தவங்கள பார்த்து சந்தோஷமா இருங்கன்னு சொல்ல முடியும். பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நான் தியானிக்கும் போது கர்த்தர் நிறைய விஷயங்களை கற்று தந்தார். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். யோசேப்புடைய சகோதரர்கள் எல்லாம் எகிப்துக்கு வந்தாங்க அப்படின்னு அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். சில நன்மைகளை பெற்ற உடனே நமக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். அந்த நன்மைகள் நம்மளை விட்டு எடுபடும் போது இருந்த சந்தோஷமும் போயிடும், துக்கமும் கூட வந்துடும் பாருங்க. அதே போல் எஸ்ராவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுவோம், அந்த மக்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். ஒரு வீடை கட்டி ஒரு பிரதிஷ்டை பண்ணோன்னா அவ்வளோ சந்தோஷம். அங்கே உள்ள குடி போயாச்சுன்னா அதை விட பயங்கரமான துக்கம். அதே மாதிரி நீங்கள் பைபிளில் நிறைய பகுதிகளெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் ஒரு 2 நிமிஷங்கள் 3 நிமிஷங்கள். அடுத்து தேவ பிள்ளைகளுக்கு கூட வாசிக்கலாம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்கி இருக்கையிலும் சந்தோஷமாயிரு. இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை அதுதான். உங்கள் பேரை போட்டு அந்த இடத்துல வாசிங்க. செபுலோனே இசக்காரே நீ வீட்டில் தங்கி இருக்கும் போதும் நீ வெளியே புறப்படும் போது சந்தோஷமா இருன்னு ஒரு வார்த்தையை ஆவியானு இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு பாருங்க. இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் பெத்சிமேஸ்ல இருக்கும்போது உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தீர்கள் பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. பிடிச்சு கொண்டு போன அந்த பெட்டி திரும்ப வருகிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில சில நன்மைகள் நம்மளை விட்டு எடுபட்டு போகும்போது அந்த நன்மையை திரும்ப நம்ம பெற்றுக்கொள்ளும். ஒருவேளை சுகமா சரீர சுகமா இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு நன்மை நம்ம இழந்திருப்போம், அதை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சந்தோஷம் நிரந்தரமா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் பைபிளில் நீங்க வாசிச்சீங்க, அன்னாளுக்கு நெடுநாள குழந்தைகள் இல்லை, ஒரு குழந்தை கிடைச்சதும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே போலதான் திருமண காரியம் நடந்தோடனே ஒரு சந்தோஷம், ஒரு பிள்ளைகளுக்கு பிறந்த உடனே ஒரு சந்தோஷம். ஆனால் கொஞ்சம் நாட்கள் போக போக அந்த சந்தோஷம் இல்லை பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் நான் வாசிக்க முடியும், பவுல் அப்போஸ்தலன் அவ்வளோ நெருக்கப்படுகிறாரு, அவ்வளோ ஒடுக்கப்படுகிறாரு. பட் அவருக்குள்ளால ஒரு தெய்வீக சந்தோஷம் இருந்தது. அதனால தான் அவர் பிலிப்பியர் சபையை பார்த்து சொல்றாரு, அடிக்கடி அந்த வேர்டை அவர் யூஸ் பண்றாரு. நீங்க சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, எந்த சூழ்நிலையிலும் நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்ற அதே கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்துன்னு சொல்றாரு, நீ எப்பவும் சந்தோஷமா இரு. எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லாரும் விரும்புகிற ஒரு நல்ல ஒரு காரியம். எப்போ நம்ம துக்கமாக இருக்கணும்னு யாருமே விரும்ப மாட்டோம். நம்மளை பார்த்து இயேசுப்பா சொல்கிறார், நீ தேவனுடைய பிள்ளை, நீ சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 4வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும், ஆமா நிறைய பேர் நினைக்கிறது அதுதான், வீடு நிறைய காசு இருந்துன்னா ரொம்ப சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க. நோ, எஸ், கர்த்தர் உங்க கூட இருந்தார்னா உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. கர்த்தர் உங்க கூட இருந்தவங்களை நடத்தினார்னா அந்த துக்கத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை தந்து ஆச்சரியமா உங்களை நடத்துவார் பாருங்க. அதான் பிலிப்பியர் சபைக்கு அவர் எழுதும்போது அழகா எழுதுறார். 2வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் அழகா ஒரு வார்த்தையை சொல்றாரு. பிலிப்பியர்களுக்கு நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் 18வது வசனங்கள்ல நீங்க வாசிப்பீங்கன்னா வாசிங்க ஒரு ஆள் மைக்ல. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு ஜீவ வசனங்களை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்களே, கோணலும் மாறுபாடுமான சன்னதியின் நடுவிலும் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கம் இல்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான்
வார்க்கப்பட்டு போனேன் நலமா இருக்கும். நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுகிறேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். என்னோட கூட சந்தோஷப்படுங்கள்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சிருங்க. இவர் இருக்கிறத எங்க இருக்கிறார் தெரியுமா? ரோம சிறைச்சாலையில் இருக்கிறாரு. இவர் இருக்கிறதோ அடி ரத்த வெள்ளத்தில் இவர் இருக்கிறாரு. கொடிய காயத்தில் இருக்கிறார். பண கஷ்டத்துக்குள்ளால இருக்கிறார். மனுஷன் நெருக்கத்துக்குள்ளால இருக்கிறார். அவமானத்துக்குள்ளால இருக்கிறார். வியாதிக்குள்ளால இருக்கிறார். அந்த மனுஷன் சொல்றாரு, என்ன போல நீங்களும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து தான் பவுல் அப்போஸ்தலர் கொண்டு கர்த்தருடைய ஆவியார் நம்மளை பார்த்து சொல்றாரு. ஒருவேளை உங்களுக்குள்ளால வியாதிகள் இருக்கலாம், சில கஷ்டங்கள் இருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் நீ சந்தோஷமாயிரு, அதன் மத்தியில நீ சந்தோஷமாயிருன்னு கர்த்தர் சொல்றாரு. அதான் ஆபகுக்குல வாசிக்கும் போது ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ஆபகுக்கின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம் 18ஆவது வசனங்கள்ல வாசிப்பீங்கன்னா அழகா இருக்குது. அந்த வசனத்துல வாசிச்சீங்கன்னா, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், கிடையிலே ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், நான் கர்த்தருக்குள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபுவை பாருங்க. அவன் எல்லாம் இருந்தப்பவும் கர்த்தரை துதிச்சான், எல்லாம் இழந்தப்பவும் கர்த்தரை துதிக்கிறது ஒரு இன்ச்சு கூட அவன் குறைக்கவே இல்லை. கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. அவன் சந்தோஷத்தை அவன் இழக்கவே இல்லை. ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் இழக்கவே இல்லை. கர்த்தர் அவன் இழந்ததை திரும்ப கொடுத்தான். இன்னைக்கு இந்த ஆபகுக்க மாதிரி, இந்த பவுல் அப்போஸ்தலர் மாதிரி, இந்த யோபு மாதிரி எத்தனை பேர் கர்த்தருக்கு முன்னால், ஏசப்பா நீங்க என்ன விடுவித்தாலும் விடுவிக்காம போனாலும் நான் கர்த்தருக்குள்ளால சந்தோஷமா இருப்பேன், நான் பின்வாங்கி போக மாட்டேன், கர்த்தருக்குள்ள என்னை திடப்படுத்துறேன்னு விரும்புறவங்க மட்டும் கையை தட்டி ஏசப்பாவுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கல. ஓ ராபானா ஓ ரக்கரவா ஷகனா கியாலவரவலவ தரவலவா ரீபாபா கடபலவ தரவலவரவலவா. ஓ கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுத்துகிற ஆவியானவர் ரீபாபாலா கரபலவ தரவலவா. உன்னத பலத்தால ஓ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமது பலன். ஷகனா கரபலவரவலவா. ஓ ரக்கலவா. தேவ பிரசன்னத்துக்குள் நல்ல அந்நிய பாஷையில ஆமென் நல்ல கையை தட்டி, ஏசப்பா என்னுடைய இருதயத்தில் இருக்க கவலை மாறட்டும், என்னுடைய இருதயத்தில் இருக்க பாரம் மாறட்டும், சரீரத்தில் இருக்க வியாதி மாறட்டும். கர்த்தருக்குள்ள என்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறேன், கர்த்தருக்குள்ள என்னை பலப்படுத்திக் கொள்ள தெய்வீக சந்தோஷம் என் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். ஷகனா கலபோ தரபலபரபலபா ரீபாபாலா ரகடபரா ஷகரபலபோ தரபலபரபலபா. ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி. உங்களை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் தாராரு. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாகவே தருகிறார் பாருங்க. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி நோட் பண்ணி வச்சிருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம். எடுத்தவங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். எல்லாருக்குமாக கர்த்தர் தருகிற வசனம் உங்க பைபிள்ல இருக்கான்னு பாருங்க திறந்து. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம் வாசிக்கலாம். கண்டிப்பா கர்த்தர் வனாந்தரம் போல இருக்கிற உங்க வாழ்க்கைய கர்த்தர் மாற்ற போகிறார். அவாந்தரம் போல இருக்கிற உங்க வாழ்க்கைய மாற்ற போகிறார். பாழானதா இருக்கிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசம் இருந்தா மட்டும் கையை தூக்கி ஏசப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். அது மாறும்போ உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும். அந்த வசனத்தை டெய்லி அறிக்கை பண்ணுங்க. அவன் டெய்லி அந்த வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே பாழான என் வாழ்க்கை ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாய் மாறட்டும். ஆண்டவரே அவாந்தர வெளியா இருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு செழிப்பான ஒரு இடமாய் மாறட்டும். ஆண்டவரே நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த இடத்துல இருந்து நீங்க துதிக்க துதிக்க அந்த இடத்துல இருந்து முட்டி போட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த பாழானது 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 ஆசீர்வாதமாய் பாழானது சந்தோஷத்தை தருகிற நேரமாய் ரீபா
இருக்கிறதா? தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி அப்பா. உண்மையாகவே நீங்க அந்த இடத்துல இருந்து கர்த்தரை துதிக்க நீங்க ஜெபிக்க அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தரை நெருங்க கர்த்தரை கிட்டி சேர மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. அந்நிய கண்கள் அல்ல, உங்க சொந்த கண்களை கண்டு இந்த இடத்துல நீங்க ஒரு சாட்சியா எழும்பி நிற்க போறீங்க. என் குடும்பம் பாழாய் கிடந்தது, என் வாழ்க்கை அவாந்தரமா இருந்தது, நான் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சேன், ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் அதே பாழான இடத்துல கர்த்தரை மகிழ பண்ணினார்னு சொல்ல போறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அது கட்டாயம் நிறைவேறும். ஒரு வார்த்தையை உங்களுக்கு தருகிறார்னா அது வெறுமனே கர்த்தரிடத்துல திரும்பாது. ஒரு நோக்கத்தோடவே கர்த்தர் ஒரு வசனத்தை உங்க மத்தியில் அனுப்புகிறார். அந்த வசனம் கிரியை செய்யும். கர்த்தருடைய சரி, பவுல் அப்போஸ்தலருக்கு எதனால அப்படி அவரால் சந்தோஷமா இருக்க முடிஞ்சது? எதனால இருக்க முடிஞ்சு? வாசிக்கலாம். அதே பிலிப்பிய நிருபத்துக்கு வாங்க, அதே 4வது அதிகாரத்துக்கு வாங்க, அப்படியே 1வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கவனிக்கணுமே, பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுத்த அந்த சந்தோஷத்தை நமக்கும் கர்த்தர் தரணும்னு விரும்புகிறார். அதுக்கு ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் காரியத்தை அவர் சொல்றாரு, கர்த்தருக்குள்ளால நிலைத்திரு. நீங்களும் நானும் பிரசங்கிக்கிற நானாலும் சரி, கேட்கிற நீங்க ஆனாலும் சரி, கர்த்தருக்குள்ளால நிலைத்திருக்க ஒரு தெய்வீக சமாதானம் நம்ம இருதயத்தை ஆளுகை செஞ்சுட்டே இருக்கும். கர்த்தருக்குள்ளால நிலைச்சிருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா பாருங்க, இது என்னது சொல்லுங்க, இது என்னது? நல்ல மிளகு செடி. அதில் நல்ல மிளகு நிற்கிது. இந்த நல்ல மிளகு செடியில் இந்த நல்ல மிளகு இவ்வளோ காய்க்கணும்னா இது என்ன செய்யணும்னு சொல்லுங்க? எங்க படரணும்? சோறுலையா? மரத்துலையா? மரத்துல இது அப்படி படறது மட்டும் இல்லை, இதுக்குள்ளேண்டு ஒரு வேர் வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த வேர் என்ன செய்யும்? மரத்துல பற்றி பிடிச்சிருக்கும், பார்த்துருக்கீங்களா? நீங்க எல்லாம் இருக்கிறது பார்த்தா நான் நல்ல மிளகு பறிக்கிறவங்க மாதிரி இருக்கீங்க. ஐயாமார் தெரியும் தானே, இது நல்ல மிளகு தானே? இது எப்படி வளரும்னு தெரியுமா? நாம சொல்றாங்க. சரி, அது இது நல்ல மிளகு காய்க்கணும்னா இது என்ன செய்யணும்? மரத்துல பற்றி இருக்கணும். மரத்துல இதுல உள்ள வேரெல்லாம் போய் பற்றி இருந்தா மட்டும்தான் இது என்ன செய்யும்? இதே மாதிரி நல்ல மிளவெல்லாம் காய்க்கும். சரியா? இதே நேரம் இது ஒரு கொம்பை பிடுங்கி இப்படி நான் கொண்டு தூர போட்டுட்டேன்னு வைங்க, ஏன்னா இது காய்க்குமா? அழகா சொல்றாங்க, பட்டு போயிடும் அப்படின்னு. அப்ப இது காய்க்கணும்னா, கனி கொடுக்கணும்னா, இது சந்தோஷமா இருக்கணும்னா இது எங்க தான் இருக்கணும்? சூப்பர், அழகா சொல்றீங்க. மரத்துல பற்றி இருக்கணும். அப்பந்தான் இது அழகா படந்து நாளுக்கு நாள் வளர்ந்து அழகா நல்ல காயெல்லாம் கொடுத்து நம்ம ஓனர் நமக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அந்த நல்ல மிளகு பறித்து உணர்த்துமா? பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. இதே போல தான் நம்மவும் அப்படிதான். ஏசப்பாவை அப்படி பற்றி பிடிச்சிருக்குமோ, எந்த எவ்வளோ காற்று வீசட்டு இது கீழே விழுமா? அது நல்ல கொடிய மழை தான் பெய்யுது, இந்த கொம்பு கீழே விழுமா? ஏன் விழல? மரத்தை பற்றி இருக்குது, அதனாலதான் இது கீழே விழல. பாருங்க, இதே போலதான் நீங்களும் நான் இதே போலதான் ஒரு நல்ல மழை வள்ளி பாருங்க. நம்ம இதே மாதிரி பலன் கொடுக்கணும்னா, இதே எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு இருக்கு பாருங்க, இதே மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா மரமாகிய ஏசப்பாவுக்குள்ள நம்ம பற்றி இருந்தா மட்டும்தான் இதே மாதிரி சந்தோஷமா நம்ம கனி கொடுக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை யாரோ உடைச்சு போட்டாங்கன்னா இது கனி கொடுக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில இதே மாதிரி ஒடிக்கிற நிலைமையெல்லாம் வரும் பாருங்க. காற்றுகள் வீசும், நெருக்கங்கள் வரும், பாடுகள் வரும். எவ்வளோத்துக்கு எவ்வளோத்து அந்த மரத்தை பற்றி இருக்கிறோமோ, மரத்தை அப்படியே பற்றி இருக்கிறோமோ, அவ்வளோத்துக்கு நம்ம கர்த்தருக்குள்ளால சந்தோஷமா இருக்க முடியும். அல்லேலூயா! சந்தோஷமா அல்லேலூயா சொல்றீங்க.
ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நெருக்கம் உண்டு, பாடு உண்டு. இந்த பவுல் அப்போஸ்தலரை போல நம்மவும் அவர் சிறைச்சாலைன்னு அவ்வளோ கஷ்டப்படுறார். ரோம நிருபத்தை நம்ம எழுதும்போது அழகா ஒரு பெரிய பட்டியலே போடுறார். நான் இப்படியெல்லாம் நான் நெருக்கப்பட்டேன்னு ஒரு பெரிய பட்டியலே போடுறார். அதன் மத்தியிலும் அவர் சந்தோஷமா இருந்தான்னா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மாலையும் சந்தோஷமா இருக்க முடியும், நிச்சயமா இருக்க முடியும். அதுக்கு ஒன்று பவுல் அப்போஸ்தலர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தருக்குள்ளால நிலைச்சிரு. கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கணும்னா ஆராதனை நேரங்களை முக்கியப்படுத்தணும். மன மகிழ்ச்சியா கர்த்தரை தேடணும். அதான் சங்கீதம் 122 சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறார், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன போது மகிழ்ச்சியா வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். 21 நாளும் போடும். அப்படியெல்லாம் யோசிக்கணும். இப்படி ஒரு பாக்கியத்தை 21 நாளும் தேவ சமூகத்துல ராத்திரியும் பகலும் இருக்கிற ஒரு பாக்கியத்தை, எத்தனையோ சபைகளுக்கு கொடுக்கப்படாத ஒரு பாக்கியத்தை, எத்தனையோ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படாத எனக்கு கர்த்தர் எங்க சர்ச்சில் ஏற்படுத்தி தந்திருக்கிறீரே அப்படின்னு மன மகிழ்ச்சியா ராத்திரி பகலா ஓடி வந்தீங்கன்னா நீங்க கர்த்தருக்குள்ள நிலைச்சிருப்பீங்க. ஒரு தெய்வீக சந்தோஷம் சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பும். அல்லேலூயா. வீட்டில் இது அண்ணாள் அதுவரையிலும் வீட்டில் இருந்து துக்கப்பட்டு அழுதுட்டே தான் இருந்தா. என்னைக்கு ஆலயத்தில் ஓடி வந்து முட்டி போட்டு அழுதாலோ அன்னைக்கு அவளுடைய துக்க முகம் மாறுச்சு. ஒரு சமாதானம் அவளுடைய இருதயத்தை நிரப்புனது. கர்த்தருடைய பிள்ளை இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சந்தோஷத்தை தருவேன், சமாதானத்தை நான் உனக்கு தருவேன். நீ ஒன்று மட்டும் செய், கர்த்தருக்குள்ளால நீ நிலைச்சிரு. பூமியில பாடுண்டு நெருக்கம் உண்டு, அதை பார்த்து நீ சோர்ந்து போகாத. அதன் மத்தியில கர்த்தரை நிலைச்சிருந்த காலங்கள் வரும்போது, நேரங்கள் வரும்போது, அந்த துக்கத்தின் மத்தியில கர்த்தர் சந்தோஷத்தை மன மகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுவார். எந்த சக்களத்தை கஷ்டப்படுத்தின அவள் மத்தியில் அன்னால மகிழ்ச்சியாய் கர்த்தர் இருக்க பண்ணினார். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை தான், எனக்குள்ளே நீ நிலைச்சிரு. நீ டெய்லி சந்தோஷமா பைபிளை வாசி. 119 சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 119 சங்கீதம் 89வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். கர்த்தாவே உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கிறது, உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கு. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராது இருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தரில் நிலைச்சிருக்கணும்னா ஆராதனை காரியங்களை முக்கியப்படுத்துங்க. கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருடைய ஆலோசனையை கேளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கிடைக்கிற நேரத்தில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். நீதிமொழியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 19வது வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். படிங்க. சத்திய உதடு என்றும் நிலைத்து இருக்கும். போதும், உண்மை பேசி பழகுங்க. கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கிறவங்க கண்டிப்பா உண்மையை தான் பேசுவாங்க. உண்மையை பேசி பழகுங்க. கர்த்தருக்குள்ளால் நிலைச்சிருக்கிறீங்க, கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை தருவார். சங்கீதம் 19வது சங்கீதம் நீதிமொழிகள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல், அந்த வசனத்தை படிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். நல்லா புரிஞ்சுடுங்க, உண்மை உள்ளவங்களாயிருங்க, கர்த்தருக்கு பயந்து நடைங்க, ஆராதனை காரியங்களை முக்கியப்படுத்துங்க. கர்த்தரில் நிலைத்து இருக்கிறதுக்கு வழிகள். இப்படி கர்த்தருக்குள்ளால நீங்கள் நிலைச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் அவருடைய சந்தோஷத்தை நமக்கு நிறைவா தருவார். அல்லையில பிள்ளைகள் நிமித்தம் வருத்தப்படுறீங்களா? கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் நிமித்தமாக உங்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். நிச்சயமா நீங்கள் கர்த்தரோடு இருந்தீங்கன்னா, நீங்கள் கர்த்தரோடு நிலைச்சிருந்தீங்கன்னா நிச்சயம் கனியை பார்ப்பீங்க, ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க, பலன்களை நிச்சயம் உங்க கண்களை கர்த்தர் பார்க்க வைப்பாரு. சரி, இரண்டாவதாக வாசிக்கலாம். அதே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் வாசிக்கலாம். இரண்டாவதாக 4வது அதிகாரத்துல அந்த 2வது வசனத்தை எடுத்தவங்க சத்தமா வாசிங்க, மைக்கில் படிங்க. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திகேயாளுக்கும் புத்தி சொல்லுங்கள். இரண்டாவது, சந்தோஷமா இருக்கிறதற்காக கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, ஏக சிந்தையா இருங்க. சத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில
பவுல் அப்போஸ்தலர் வாழ்க்கையில சந்தோஷம் வர்றதுக்கு காரணம் என்ன? கர்த்தருக்குள்ளால் நிலைச்சிருந்தார். ரெண்டாவது, அவருக்குள்ளால சந்தோஷமா இருக்க காரணம் என்ன? ஏக சிந்தையா இருந்தார். ஏக சிந்தையா இருந்தார். நல்லா புரிஞ்சுடுங்க. கணவன் மனைவியா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், நம்ம சர்ச்சுக்குள்ளால ஒருத்தரா இருக்கலாம். ஏக சிந்தையா இருங்க. சர்ச்சுக்குள்ளால அந்த ஏயோதியாள்னு ஒருத்தியும் சிந்திகையாள்னு ஒருத்தியும் 2 பேரும் எப்பவும் சண்டை பிடிச்சிட்டே இருந்தாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, திருவிருந்து ஆராதனை அட்டம் பண்ணுறவங்க. அவங்க 2 பேரும் சர்ச்சுக்குள்ளால எப்பவும் சண்டை பிடிச்சிட்டே இருந்ததுனால இப்போ அந்த சபை நடத்துகிறவருக்கு சந்தோஷம் கிடையாது. அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாரு, ஏயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுங்க. நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் நான் ஏக சிந்தையாக இருக்கிறேன். நான் கைதிகளுக்கு கூட இருந்தாலும் அவங்க கூட நான் ஏக சிந்தையா இருக்கிறேன், ஒரே மனமா இருக்கிறேன். அவங்க 2 பேரும் சர்ச்சுக்குள்ளால ஒரே மனமா இருக்கிறதுக்கு புத்தி சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க கணவன் மனைவி ஏக சிந்தையா இருங்க, ஒரு மனமா இருங்க. ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா கணவனும் மனைவியும் பேசி ஆலோசிச்சு அந்த தரையை வாங்குறதுக்கு பிளான் போடுங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து, அது புருஷனை அறியாம மனைவி கடன் வாங்க போகாதீங்க. மனைவி அறியாமல் புருஷன் லோன் எடுக்கிறதுக்கு போகாதீங்க. ஒரு விஷயத்தை ஆண்டவர் மனசில் போடுறாருன்னா புருஷன்ட்ட ஐடியா கேளுங்க. உங்களுக்கு மனசில் கர்த்தர் ஒரு ஐடியா போடுறாருன்னா நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா யோசித்து அந்த விஷயங்களை செய்யுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், எதுனாலும் ஜஸ்ட் ஒரு ட்ரெஸ் எடுக்கிற விஷயமா இருந்தால் கூட ஏக சிந்தையா இருங்க. ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க, புருஷன்ட்ட கேட்டாலாம் அதெல்லாம் வாங்கி தர மாட்டாரு, நான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாரு அப்படின்னு. நான் ஒரு டெமோவில் காட்டு தரேன் பாருங்க. சரி, இங்கே கவனிங்க. ஜாடிக்கேற்ற மூடின்னு சொல்லுவாங்க. சரியா? ஜாடிக்கேற்ற, நீங்கள் நல்லா சிரிச்சுட்டே சந்தோஷமாக இருந்தால் தான் சொல்லி தருவேன், இல்லைன்னா மூடி வச்சுட்டு போயிடுவேன். நல்லா சந்தோஷமா, நல்ல பிரதர்ஸ் எல்லாரும் சந்தோஷமா இருங்க பார்க்கலாம். நல்லா சிரிச்சுட்டே ஒரு அலையிலையா சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்த சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க. நல்ல முகத்தை பார்த்து கேளுங்களா. இந்த நம்ம மத்தாப்பு கொளுத்துற மாதிரி கொளுத்து. வெரி குட், காட் பிளஸ் யூ. கவனிங்க, இது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் இணை பிரியா நண்பர்கள் போல இருக்காங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இவங்க 2 பேர். சரியா? நல்லா கவனிச்சிருங்க. இவங்க 2 பேர் யாரு? ஒரு ஜோடிகள், ஒரு ஜோடி. சரியா? ஜாடிக்கேத்த மூடி, ஒரே சரீரம். சரி, இவங்க 2 பேரும் ஒரு ஹஸ்பண்டும் ஒரு ஒய்ஃபும். இவங்க 2 பேரும் அழகாக இருக்கிறாங்க, எல்லாம் எங்காவும் இருக்கிறாங்க. பரவாயில்ல, இவங்களுக்கு கொஞ்சம் வயசாச்சு போல. சரி, நல்லா கவனிச்சிடுங்க. இவங்க 2 பேரும் ஜோடியாக போகிறாங்க, இவங்க 2 பேரும் ஜோடியாக போகிறாங்க. போகும்போது தான் இவங்களுக்கு கொஞ்சம் ஆசை வருது. ஒய்ஃபுக்கோ, இது ஒய்ஃபுன்னு வச்சுருங்க, இது ஹஸ்பண்ட் வச்சுருங்களேன். இவங்களுக்கு ஒன்றி ஹஸ்பண்டுக்கு இல்லைன்னா ஒய்ஃபுக்கு ஒரு ஆசை வருது. இவங்க 2 பேரும் எவ்வளோ அழகாக போகிறாங்க, இந்த புருஷனை கல்யாணம் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமோ. இந்த ஆசையெல்லாம் எப்போ வரும் தெரியுமா? பிள்ளைகள் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் வரும்போது தான் ஆசைகள், அந்த ஆசைகள்லாம் வரும், புதுசில் வராது. நல்லா கவனிச்சிடுங்க. அப்போ இந்த ஹஸ்பண்ட் பார்க்குறாரு, இவன் எவ்வளோ நீள முடியோடு அழகாக இருக்கிறா, இவ்வளோ கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்னு வருது பாருங்க. ஏக மனதாக இருக்கிறதுக்கு சொல்கிறேன். அப்போ சரி மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுருவோமா? சரி, இந்த ஹஸ்பண்டுக்கு இந்த ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி வச்சிரும். எப்படி இருக்கணும்னு பாருங்கள். லைஃப் நல்லா இருக்கா? பிள்ளைகளை இவ்வளோ சிரிச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்கா? சரி, இவங்களுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்துட்டாரு வைங்க. இந்த பிள்ளைகளை இவங்க பாதுகாக்க முடியுமா? உள்ளே வச்சு பிள்ளைகளை பாதுகாக்க முடியுமா? முடியாது. சரியா? அப்போ இந்த மனைவி நினைக்கிறாங்க, இந்த புருஷன் ரொம்ப குண்டு குண்டாக இருக்கிறாரு, இவரை கொஞ்சம் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவரை போய் கல்யாணம் பண்ணுறாங்க. ஒய்ஃபு போய் இந்த ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணுறாரு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜோடியாக இருக்கா? இப்போ தான் நினைக்கிறாங்க, ஓ பரவாயில்ல, எனக்கு ஏற்ற ஜோடியை தான் கர்த்தர் தந்துருக்கிறார். ஆமான்னு மட்டும் கையை தூக்கி ஒரு அலேலியா சொல்லுங்கள். ஆமாம், என்னையை மாற்றலாம் முடியாதுன்னா அதனால உங்களுக்கு ஏற்ற துணையை தான் கர்த்தர் தந்துருக்கிறார். அவங்களுக்கு படிப்பு இருக்கோ, அழகு இருக்கோ, அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு ஏற்ற துணையை தான் கர்த்தர் தந்தாருன்னு விசுவாசம் இருந்தால் மட்டும் கையை தட்டி ஒரு அலேலியா சொல்லுங்க, நான் பார்க்க போகிறேன். வெரி குட் பிரதர். இப்போ கை தட்டுறாரு, யோசிக்கிறார் ஏற்ற துணையா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாரு. நல்லா கவனிச்சிடுங்க. அப்போது ஏக சிந்தையாக இருக்கணும். அவர் வண்ணமாக இருக்கிறாரோ ஒல்லியாக இருக்கிறாரோ,
இவங்க 2 பேரும் கர்த்தர் இணைச்சது. இவங்க இங்கே இணையதுக்கு ஆசைப்படக்கூடாது. இணைஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த 2 லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. இவங்க 2 பேரும் நல்லா இருக்க முடியுதா? ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லை. இவங்க 2 பேரால என்னங்களும் பிரயோஜனம் உண்டா? இல்லை. இவங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தா இவங்க பாதுகாக்க முடியுமா? முடியாது. அப்போ ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுத்தாருன்னு வைங்களேன். இங்கே பாருங்க, இதுக்குள்ளே எத்தனை பிள்ளைகளை கொடுத்தாலும், 3 பிள்ளைகளை கொடுத்தாலும் அந்த பிள்ளைகள் பத்திரமா இருப்பாங்க. இவங்களுக்குள்ளால கர்த்தர் எத்தனை பிள்ளைகளை கொடுத்தாலும் பிள்ளைகள் பாதுகாப்பாக ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நல்லா கவனிச்சிடுங்க. இதே போல தான் உங்கள் வாழ்க்கை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இதே மாதிரி இருக்கலாம், குப்பி கிளாஸ் மாதிரி இருக்கலாம், உடஞ்சி போகிறது மாதிரி இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணையை தான் கர்த்தர். ஆமாண்டவங்க மட்டும் இடி முழக்க மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா சகோதரமார். எனக்கு ஏற்ற துணையை தான் ஏசப்பா தந்திருக்கிறார் அப்படின்னு உள்ளவங்க நல்ல கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. வாவ், சூப்பர், பரவாயில்ல. அப்போ நம்ம திருப்தியாக இருக்கணும். கர்த்தர் ஒரு வாழ்க்கையை இணைச்சிட்டாருன்னா அங்கே இங்கே போகிறதற்கு ஆசைப்படக்கூடாது. அங்கே இங்கே ஆசைகள் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க. எனக்கு ஏற்ற துணை. ஒருவேளை பலவீனமான சகோதரனாக இருக்கலாம், உங்களோட ரொம்ப வயசு கூடின சகோதரனாக இருக்கலாம். உங்களுக்கு ஏற்ற துணையை தான் கர்த்தர் தந்திருக்கிறார். அதனால கர்த்தர் சொல்கிறாரு, சந்தோஷமாக இருக்கணும்னா திருப்தியாக இருக்கணும், ஏக சிந்தையாக இருக்கணும். எதுனாலும் எந்த விஷயம்னாலும் கணவனும் மனைவியும் சேர்ந்து பேசி ஒரு பிளான் எடுங்க. கணவன் லோன் எடுக்கிறது மனைவிக்கு தெரியாது, மனைவி லோன் எடுக்கிறது கணவனுக்கு தெரியாது. பிள்ளைகள் எப்படியோ போய் கொண்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சிடுங்க. முதல்ல உங்கள் மைண்ட் செட்டிங்கை மாற்றினாதான் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்க முடியும். கணவனும் மனைவி எப்போ சண்டை பிடிச்சிட்டே இருந்தாங்கன்னா உள்ளே இருக்கிற பிள்ளைகள் சமாதானமாக இருக்க முடியுமா? முடியவே முடியாது. நீங்கள் எப்போவுமே 2 பேரும் எப்போ நெய்ன்னு சண்டை பிடிச்சிட்டு இருந்தீங்க. இடையில கிடக்கிற பிள்ளைகள் பாவம், பிள்ளைகள் பச்சை பிள்ளைகள், அதுகளுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த பிள்ளைகளுடைய நிலைமை ஒன்று யோசித்து பாருங்க. இன்னைக்கு யாராகிலும் நான் தெரியாமல் இந்த வீட்டில் வந்து மாட்டிட்டோன்னு எத்தனோ நல்ல நல்ல சம்மந்தம் எல்லாம் வந்து அதுக்கெல்லாம் கழுத்து கொடுக்காம இப்படி போய் ஒரு குடிகாரனை கட்டிட்டேன்னு யோசிக்கிறீங்க. இல்லை, நீங்கள் முட்டி போட்டு ஜோமன்னா எப்பேற்பட்ட மனுஷனை மாற்ற முடியும், எப்பேற்பட்ட மனுஷனை கர்த்தரால மாற்ற முடியும். நீங்க எவ்வளவுக்கு அந்த ரங்கத்தில் முட்டி போட்டு ஜெபிக்கிறீங்களோ ஏற்ற மூடியாய் மாற்ற முடியும். அது உங்க கையில இருக்கு. ஒரே ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் ஏற்ற துணை கர்த்தர் உருவாக்குறாரு. நீங்க இதே போல இருப்பீங்கன்னா, அமைதி ஏக சிந்தையா இருப்பீங்கன்னா, ஒரு ட்ரெஸ் எடுத்தா கூட புருஷனுக்கு மறைச்சி எடுக்காதீங்க, ஒரு லோன் எடுத்தா கூட புருஷனை மறைச்சி எடுக்காதீங்க. எதையும் நீங்க தனிமையா செய்யாதீங்க, ஏக சிந்தையா இருங்க. அப்போதான் அந்த வீட்டில் சந்தோஷம் வரும். அல்லேலூயா சொல்லுங்களா. சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா. அப்போ லோன் கிடைக்கிற இடத்துலலாம் லோன் 2 பேரும் ஏக சிந்தையாக போய் வாங்கிட்டே இருக்கணுமா? கெட்ட முடியுமான்னு முதல்ல யோசிக்கணும்னா ஒரு ஏக சிந்தையாக வீட்டை விட்டு இறங்கி போகலாம். அதனால நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் எதுனாலும் முன்ன லாபம் நஷ்டம் என்ன செய்யணும்? 2 பேரும் சேர்ந்து யோசிக்கணும். யோசித்து இது நம்ம வாழ்க்கைக்கு நல்லா இருக்குமா அப்படி யோசித்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்யணும். ஒருவேளை உங்கள் குடும்பங்களுக்குள்ளால் ஒரு பிரிவினை இருக்குமானால் ஆவியானவர் இன்னைக்கு சொல்கிறார், உங்கள் வீட்டுக்குள்ளால் சந்தோஷத்தை வெளியே வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அவ்வளோ அன்பாக இருக்கிறது மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் வைப்பாங்க. ஆனால் உள்ளே போய் பேசி பார்த்தா அவங்க பேசி 1 மாதத்துக்கு மேலே இருக்கும். அப்படி ஒரு வெளிப்பிரகாரமான ஒரு சந்தோஷம் நமக்கு, உண்மையான சந்தோஷத்தை ஆவியார் நம்ம இருதயத்தில் இன்னைக்கு தரணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. அது கர்த்தர் சொல்கிறேன், ஏக சிந்தையாக இருங்க, பிள்ளைகளுக்கு உண்மையாக இருங்க, புருஷனுக்கு உண்மையாக இருங்க, மனைவிக்கு உண்மையாக இருங்க. உண்மை சொல்கிறேன், அப்படி உண்மையாக இருந்து பாருங்க பார்க்கலாம். ஒரு திறந்த புஸ்தகத்தை மாதிரி நீங்கள் மனசில் உண்மையாக இருந்து பாருங்க, நிச்சயமாக உங்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கும். ஆமாண்டவங்க மட்டும் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லைன்னா சிறைச்சாலை மாதிரி தான் அந்த வீடு இருக்கும். உண்மையாக இருங்க, மாறி மாறி விட்டு கொடுங்க. உங்கள் பலவீனத்தை அவர் தாங்குறாரு இல்லையா? பின்னையா அவருடைய பலவீனத்தை நீங்கள் தாங்க முடியாது. உங்கள் பலவீனத்தில் அவர் எவ்வளோ வருத்தப்படும், வெளியே சொல்லாட்டி வருத்தப்படுவாங்க. ஏன் அவருடைய பலவீனத்தில் நீங்கள் உதவி செய்ய முடியாது? மாறி மாறி ஒருவர் தாக்காதீங்க, ஒருவர் தாங்குங்க, ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிங்க, ஒருவருக்காய் ஒருவர் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும்னு டெய்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. புருஷமார் வெளியே வேலைக்கு போயாச்சுன்னா நீங்கள் சீரியலுக்கு முன்னால் டிவிக்கு முன்னால் இருக்கக்கூடாது. முட்டி போட்டு அவங்களுக்கா 2 வார்த்தை நீங்கள் ஜெபம் பண்ணி தான் ஆகணும். கர்த்தர் அதை அவங்களுக்கு பாதுகாப்பாய் கர்த்தர் கொடுப்பார், தீர்க்காயுசாய் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. சரி, டைம் ஓடுறதான முடிக்கிறேன். 2ஆவதாக
பவுல் அப்போஸ்தலன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவர் ஏக சிந்தையா இருந்தார். எல்லாரும் கூட, யாரெல்லாம் கூட இருந்த கைதிகள் தான் கூட இருந்தாங்க, எல்லாரும் கூட அவர் ஏக சிந்தையா இருந்தார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை அதுதான். உங்க வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேர் ஏக சிந்தையா இருங்க. நல்ல காரியத்துக்கு, கெட்ட காரியத்துக்கு இல்லை. கெட்ட காரியத்துக்கு ஏக சிந்தை ஏற்கனவே வந்துடும். நல்ல விஷயங்களுக்கு, ஆவிக்குரிய காரியத்துக்கு, சர்ச்சுக்கு போகணும், நம்ம 4 பேரும் சேர்ந்து சர்ச்சுக்கு போகணும், உபவாச ஜபத்துக்கு போகணும், கர்த்தருக்கா கொடுக்கறதா இருக்கலாம், நம்ம கர்த்தருக்கா கொடுக்கணும், ஏக சிந்தையா செய்யணும். அல்லேலூயா. நம்ம அப்படி செய்யும்போது ஒரு தெய்வீக சந்தோஷம் நம்ம இருதயத்தை நிரப்போம். சரி, 3வதாக வாசிக்கலாம். வாசிங்க. அதே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. அன்றியும் என் உத்தம கூட்டாளிகளே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட தோள் கொடுத்தார்கள், மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. நல்ல கவனிங்க. 3வதாக, முதல்ல நமக்கு சந்தோஷம் வரணும்னா என்ன செய்யணும்? 2வது. 3வது சுவிசேஷம், அதாவது நம்ம வாய் திறந்து இயேசுவை பற்றி அடுத்தவங்களுக்கு சொல்லணும். அது நமக்கு ஒரு தெய்வீக சந்தோஷத்தை இருதயத்தில் கொண்டு வரும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உங்கள் பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. யாருடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? ஆமே, உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு கால் அது கிறுக்கப்படுகிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. யாரும் பின்வாங்கி போகக்கூடாது. இந்த இடத்துல யாராகிலும் ஞானஸ்தானம் எடுக்காத தேவனுடைய பிள்ளைகள் இருப்பீங்கன்னா, உண்மையா ஞானஸ்தானம் எடுத்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சத்தியம் தெரியும். ஞானஸ்தானம் எடுக்கும் போது கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் பேரை எழுதுவார்னு தெரியும். எல்லா சத்தியங்களை அறிந்தும் இருதயத்தை கடினப்படுத்தி இந்த இடத்துல யாராகிலும் ஞானஸ்தானத்தை எடுக்காம நீங்க இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வரணும்னா, உங்க வாழ்க்கையில ஒரு மனமகிழ்ச்சி வரணும்னா, உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி வரணும்னா, ஆவியான சொல்ற ஒரு வார்த்தை, என் சத்தியத்துக்கு, என் கற்பனைக்கு கீழ்ப்படி உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுமானால் பரலோக சந்தோஷம் உங்க இருதயத்தை நிரப்பும். பூமிக்குரிய சந்தோஷங்கள் கொஞ்ச நாள் தான், அது மாறி போயிடும். ஆனா கர்த்தர் தருகிற சந்தோஷம் அது நிரந்தரமானது. நம்மளை விட்டு எடுபடாத நல்ல பங்குன்னு ஒண்ணு உண்டுன்னா கர்த்தருடைய சந்தோஷம் மாத்திரம்தான். கர்த்தருடைய பிள்ளை அந்த சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. ஞானஸ்தானம் எடுக்காத தேவனுடைய பிள்ளைகள் ஞானஸ்தான சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. 28ஆம் தேதி சனிக்கிழமை காலையில பகல் ஆராதனை முடிஞ்சது, நமக்கு ஞானஸ்நான ஆராதனை இருக்கு. இந்த இடத்துல யாராகிலும் இன்னும் அடுத்த முறை எடுக்கலாம்னு காலத்தை தாழ்த்தி கொண்டிருப்பீங்கன்னா, உங்களை பார்த்து தான் ஆவியான சொல்லி, இது ரட்சணிய காலம், இதே அனுக்கிரகத்தின் காலம். இனி காலம் செல்லாது. தேசத்திலே நடக்கிற செய்திகள் கர்த்தருடைய வருகையை எச்சரித்து கொண்டு இருக்கிறது. ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ளுங்க. அதை கரைப்படுத்த அனுமதிக்காதீங்க, அதை இழந்து போக அனுமதிக்காதீங்க. கர்த்தர் வருகிறது வரையிலும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுமானால், நாம் வாயை திறந்து சுவிசேஷத்தை சொல்லுவோமானால், ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நம்ம தந்திருக்கு. அந்த தேவனுக்கு நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? வெரி குட். 4வது கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, அடுத்த வசனம் 5வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் சாந்த குணம், படிங்க, மைக்கில் படிங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. போதும். நம்முடைய சுபாவத்துல மாற்றம் வந்தாதான் சந்தோஷம் வரும். ஆமா தானே? நம்முடைய சுபாவத்துல மாற்றம் வரணும். கர்த்தரை ஆராதிக்க நம்முடைய சுபாவத்துல மாற்றம் வரணும். ஆமாண்டவங்க மட்டும் கையை தட்டி ஏசப்பாக்கு ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஞானஸ்தானம் எடுத்துட்டு பார்க்க வச்சுட்டு நடந்தா, ஞானஸ்தானம் எடுத்துட்டு குடிச்சிட்டு நடந்தா, ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஜெபிக்காம பைபிள் வாசிக்காம நடந்தா இருக்கிற சந்தோஷம் எடுபட்டு போயிரும். மகாபரிய துக்கத்தை அனுபவிக்க வேண்டி வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும், பேச்சுல மாற்றம் வரணும், செயல்ல மாற்றம் வரணும், நடக்கையில மாற்றம் வரணும், நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல மாற்றம் வரணும். நம்மளை பார்க்குறவங்க இது தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லணும், கண்டுபிடிக்கணும். அதான் அவர் சொல்றாரு, உங்க சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது அப்படின்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய சுபாவத்துல மாற்றம் வரணும். பைபிள்ல அத்தாலியாள்னு ஒருத்தி இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அத்தாலியாள் எப்போ கொல்லப்பட்டாலோ அப்போ அந்த நகரத்துல
மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டான். அப்ப அந்த கோப சுபாவம் உங்களை விட்டு பட்டயத்தால வெட்டப்பட்டு போனாதான் உங்க வாழ்க்கை ஒரு சந்தோஷம் உண்டு. இந்த பவுல் அப்போஸ்தலன் அவன் பயங்கரமான ஒரு தேவ மனுஷன். கர்த்தருக்காக எல்லா நஷ்டமும் குப்பைன்னு விட்டாரு. அப்படி சுபாவம் மாறினது. நல்லா கவனிச்சிடுங்க. ஒரு காலத்துல சபையை துன்பப்படுத்தினவர், ஊழியக்காரர் அடிக்கிறவர், அவருடைய சுபாவம் மாறினது. அவருக்கு தெய்வீக சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்ப நம்ம சுபாவம் மாறுமானால், நம்முடைய சுபாவம் மாறுமானால் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் உண்டு. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? பைபிளை படிக்கிறீங்க, ஆமானை படிக்கிறீங்க, மொர்தெகாயை படிக்கிறீங்க. மொர்தெகாய்க்கு ஒரு நாள் ரொம்ப சந்தோஷம், ஆமானுக்கும் ஒரு நாள் சந்தோஷம் வந்தது. ஏன்னா ராணிக்கு வீட்டுக்கு விருந்துக்கு கூட்டிகிட்டு போவோம், இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அரண்மனையில் நிறைய பேர் இருந்தாங்க, யாரையும் ராஜா கூப்பிடல, இவனை மட்டும் கூப்பிட்டனால இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால மொர்தெகாய்க்காக ஒரு தூக்கு மரத்தை செஞ்சான். சிலருக்கு சந்தோஷம் வந்தால் இப்படி தான் செய்வாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறது அதில் மொர்தெகாய்க்கு ஒரு சந்தோஷம் வந்தது சட்டம் மாற்றப்பட்ட பிறகு. அதனால வசனம் சொல்லுகிறது, சூசான் நகரமே மகிழ்ந்து களி கூர்ந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சுபாவங்கள் மாறணும். அடுத்தவங்களை அழிக்கிற சுபாவம் இல்லை, அடுத்தவங்களுக்கு ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். கோல் சொல்லுகிறவங்களா இல்லை, அவன் கர்த்தருடைய பிள்ளைகளே அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறவர்களா மாறணும். இந்த வீடியோ போட முடியுமா? ஆடியோ வீடியோ போடுங்க. ஒரே ஒரு செகண்ட், 40 செகண்ட் தான். வாலியம் வைங்க, வாலியம் வைங்க. இல்லை ஃபஸ்ட்லேருந்தே வாலியம் வைங்க, வாலியம் வைங்க. ஃபோனில் போட்டு வா, இது மைக்கு பிடிச்சி பார்க்குறியா? நல்லா கவனிச்சிடுங்க. நம்ம சில தப்புகளை எல்லாம் செஞ்சுட்டு அடுத்தவங்களுக்கு மேலே பழிய போடுவோம். சாத்தான் தான் இதை செஞ்சான் அப்படின்னு பழிய போடுவோம் அடுத்தவங்களுக்கு மேலே. நல்லா கவனிச்சிடுங்க. இடையில ஒரு நாள் நம்ம தியானித்தோம், ஆதாமும் ஏவாளும் தப்பு செஞ்சாங்க. தப்பு செஞ்சாங்களா இல்லையா? அவன் கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை இவங்க செஞ்சாங்க. அப்போ கர்த்தர் வராரு, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிற அப்படின்னாரு. உடனே இவங்க சொன்னாங்க, அவன் கண்டு தோட்டத்தில் நாங்கள் ஒழிச்சிருக்கிறோம். உடனே அவர் கேட்டார், நம்ம புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனியை நீங்கள் புசித்தீர்களோ அப்படின்னு. உடனே அவர் என்ன சொன்னார்? தேவரீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள், பழியை அடுத்தவளுக்கு மேலே அவர் தூக்கி போடுறாரு பாருங்க. நீர் எனக்கு துணையாக தந்த இந்த ஸ்திரீயானவள் இந்த பழத்தை எனக்கு சரி. ஏவாள்கிட்ட கேட்குறாரு, நீ அந்த பழத்தை சாப்பிட்டியான்னு. உடனே அவன் என்ன செஞ்சான்? ஆமாம் ஏசப்பா, அதுக்கு ஒன்று கண்ணு கொஞ்சம் கவர்ச்சியாக இருந்தால் அதனால நான் சாப்பிட்டு சாரி என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டால் தோட்டத்துக்குள்ளே கர்த்தர் இருத்தி இருப்பார். அவன் என்ன சொன்னான்னா, இந்த சர்ப்பம் என்னை அப்படியே 3 பேருக்கும் தண்டனையை கொடுத்தார். நம்ம இன்றைக்கி சில சுபாவங்களை, சில மாற்றங்களை, நம்ம சில விஷயங்களை, தப்புகளை நம்ம செஞ்சுட்டு பழியை அடுத்தவங்களுக்கு மேலே நம்ம தூக்கி போடுறோம் பாருங்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்ம பார்த்து சொல்கிறாரு, நம்முடைய சுபாவம் மாறுமானால் அடுத்தவங்களுக்கு மேலே எக்காரணம் கொண்டு எந்த பழியும் தூக்கி போடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாண்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நம் வாலியம் தான். போடுங்க, கவனிங்க. சில கருப்பு எறும்பையும் சில சிவப்பு எறும்பையும் ஒரு கண்ணாடி ஜாடியில் போட வேண்டும். ஆரம்பத்தில் அது அமைதியாகத்தான் இருக்கும். இப்போது ஒரு நபர் வந்து அந்த கண்ணாடி ஜாடியை குலுக்கும் போது அந்த எறும்புகள் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு இறந்துவிடும். காரணம் என்ன தெரியுமா? அந்த சிவப்பு எறும்பு கருப்பு எறும்பு தான் தன்னுடைய எதிரி என்று நினைக்கும். அந்த கருப்பு எறும்பு சிவப்பு எறும்பு தான் தன்னுடைய எதிரி என்று நினைக்கும். ஆனால் உண்மையான எதிரி யார் தெரியுமா? அந்த கண்ணாடி ஜாடியை குலுக்கிய நபர் தான். இந்த உலகத்துல நடக்கிற எல்லா சண்டைக்கும் பின்னாடி இப்படி ஒரு நபர் குலுக்கிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சண்டை வருதுன்னா உங்க விருப்பு வெறுப்பு காரணமாக இருக்காது. உங்க மனசாட்சியாக இருக்கிற கண்ணாடி ஜாடிய யாரோ குலுக்கிவிட்டு வேடிக்கை பார்க்கிறார். பல நேரங்களில் நம்மை சண்டையிட வைப்பது மற்றவர்களின் தூண்டுதல், தவறான தகவல், பிரச்சனையை பெரிதாக்கும் 3ஆம் நபர் அல்லது நம்முள் விதைக்கப்படும் சந்தேகம்.
மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதத்தையும் பிரித்து விடுகிறான். நீதிமொழிகள் 16:28. மாறுபாடுள்ளவன் சின்ன விஷயத்தையும் பெரிய பிரச்சனையாக மாற்றுவான். அமைதியாக இருக்கும் இடத்தில் கூட சண்டையை கிளப்புவான். ஒற்றுமையை உடைப்பதே அவன் செயல். கோள் சொல்லுகிறவன் பிறரை பற்றி பின்புலத்தில் தீய வார்த்தைகள் பேசுவான். நெருங்கிய நண்பர்களுக்குள் சந்தேக விதையை விதைப்பான். பல வருட நம்பிக்கையையும் ஒரு வார்த்தையால் உடைத்துவிட முடியும். நாம் சண்டையை கிளப்புபவர்களாக அல்ல, சமாதானத்தை உருவாக்க. சரி, கவனிச்சிடுங்க. நம்முடைய சுபாவங்கள்ல இன்னைக்கு வந்து 2 எருமும் சண்டை பிடிச்சுன்னா, கணவன் மனைவியும் சண்டை பிடிச்சாங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் நல்லா கவனிச்சிடுங்க. யாரோ ஒரு ஆள் என்னதோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சுபாவத்தை மாற்றக்கூடாது. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கணவன் மனைவி இருக்கிறீங்க, ஏக சிந்தையா இருங்க, மாறி மாறி சண்டை பிடிங்க, மாறி மாறி மனசு திறந்து பேசுங்க, ஷேர் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் 7வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலையும் 7வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில சந்தோஷம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். எல்லா புத்திக்கும் மேலான வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்துல வேண்டுதல்னால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உடனே அதுக்கு பதில தரமாட்டாரு. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்க சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளால காத்துக்கொள்ளும். நல்ல கவனிங்க. பவுல் அப்போஸ்தலர் சிறைச்சாலையில் இருந்தாலும் அவர் அவ்வளவு சந்தோஷமா இருக்க காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும்போதும் ஒவ்வொரு நெருக்கங்கள் வரும்போதும் தேவ சமூகத்தில் தன்னுடைய கவலையை இறக்கி வைப்பார். அதுக்கு பதில் வந்துன்னு அவர் எழுதல்ல. நான் ஜெபிக்கும் போது எல்லா புத்திக்கும் மேலான, என்னால யோசிக்க முடியல, எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் என் இருதயத்தை ஆளுகை செய்துன்னு சொல்றார். என் இருதயத்தையும் என் சிந்தைகளையும் அது நிரப்புது அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிச்சிடுங்க. கர்த்தர் பவுல் அப்போஸ்தலருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது காரணம் அதுதான். அவருடைய கவலைகளை எல்லாம் தேவ சமூகத்தில் இறக்கி வைக்கிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் அதான் சொல்றார். உங்களுக்கு கவலை இருக்கா? துக்கமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்க முடியலையா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார். 21 நாள் கர்த்தர் இந்த இடத்துல ஜெபத்தை வச்சு, நீங்க வாங்க, வந்து உங்க கவலைகளை இறக்கி வைங்க, பதில தருவார்ல. தெய்வீக சமாதானம் உங்க இருதயத்தையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். தற்கொலை பண்ண விட மாட்டார், காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்களா. அப்படியே எனக்கு அந்த 4 பாயிண்ட் சொல்லி தாங்க பார்க்கலாம். பவுல் அப்போஸ்தலர் சந்தோஷமா இருக்கிறதற்கு 4 காரியங்களை செய்தார். அந்த 4 காரியங்கள் நம்ம செய்வோம்னா நம்ம வாழ்க்கையில ஏசப்பா சந்தோஷத்தை தருவார். நம்பர் 1, கர்த்தருக்குள்ள எல்லாரும் சொல்லணும்னா கர்த்தருக்குள்ளால நிலைத்திருக்கணும். நம்பர் 2, ஏக சிந்தையா இருக்கணும். ஏசப்பாவுக்கு உங்களுக்கு இடையில சாத்தா வருகிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒரு விசுவாசி ஒற்றுமையா இருக்கிறத பிரிக்க சாத்தா மனுஷன், நம்ம ஒரு வீடியோ பார்த்தல அதே மாதிரி வருவான். நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. பாதிக்கப்படுகிற நம்ம தான், எறும்பு நம்ம தான் பாதிக்கப்படும். அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இடையில பிரிவினை உண்டாக்குறாங்கல்ல, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம தான் மாறி மாறி கடிச்சு செத்துட்டு இருப்போம். அதனால தான் ஏயோதியாளுக்கும் சிந்தியாளுக்கும் புத்தி சொல்றாரு, நீங்க 2 பேரும் ஏக சிந்தையா இருங்க, இடையில எவன் என்ன போட்டு தந்தாலும் அதை காதுல வாங்காதீங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. சபைக்குள்ள நிலைச்சிருக்க விடாம சில இதே மாதிரி ஏயோதியாலையும் சிந்தியாலையும் சண்டை பிடிக்க வைக்கிறதுக்கு சில இருப்பாங்க. ஆனா அதை காதுல வாங்காம இருந்தா நம்ம ஜெயமுள்ள பிள்ளைகள். ஓகே, அடுத்து சுவிசேஷம் சொல்லணும், ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்படணும். அடுத்து நம்ம சுபாவங்கள் மாறணும், சார்ந்த குணம் நமக்கு வரணும். அடுத்தது எல்லா கவலைகளையும் தேவனிடத்துல சொல்லணும். இவ்வளவும் செய்யும் போது நம்ம கர்த்தர் சந்தோஷத்தை, ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல எழுமி, ஒரே ஒரு நிமிஷம் தான்